விவசாயிகளை கண்ணீரில் மிதக்கவிட்ட திமுக 1894 கோடியை தமிழகத்திற்கு அள்ளி கொடுத்த மோடி. முதல்வர் மு.க. ஸ்டாலின் எங்கே? தொடர் மழையின் காரணமாக சிதம்பரம் அருகே உள்ள பூவாலை கிராமத்தில் சுமார் 800 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மேலும் அலமேலுமங்காபுரம், மணிக்கொல்லை, பால்வார்த்துண்ணான் உள்ளிட்ட கிராமங்களிலும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முற்றிலும் நாசமாகி சுமார் இந்த பகுதிகளில் மட்டும் 2000 ஏக்கர் பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பரவன் ஆற்றில் இருந்து வெளியேறிய தண்ணீர்தான் வயல்களில் புகுந்து பயிர்களை நாசமாக்கியதாக விவசாயிகள் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் பரவன் ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினால் தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதற்கு முக்கிய காரணமாக சில வருடங்களாகவே பரவன் ஆற்றின் தூர் வாரப்படாமல் இருந்து வருவதுதான் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த நிலையில் அறிவாலயம் ஆட்சியில் தொடர்ச்சியாக மழை வெள்ளத்தில் மூழ்கும் நெற்பயிர்களால் கண்ணீர் வடிக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், சிதம்பரம் அருகே உள்ள பூவாலை மேற்கு கிராமத்தில் கனமழையின் காரணமாக சுமார் 750 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி இருப்பது பெருங்கவலை அளிப்பதாக தெரிவித்தவர், மேலும் இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையான பரவனாறு அருவாமுக்கு திட்டத்தை 4 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுவிட்டு சமீபத்தில் அப்பணிகளை தொடங்கிய திமுக அரசு ஆறுகளை முழுமையாக தூர்வாராமலும் தடுப்புச் சுவர் கட்டாமலும் இழுத்தடிப்பதே மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணம் என தெரிவித்துள்ள பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து நெற்பயிர்களை வெள்ளத்திலும் விவசாயிகளை கண்ணீரிலும் மூழ்கவிடும் திமுக அரசே இந்த பேரழிவிற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், தேர்தல் நெருங்கும் சமயத்தில் நானும் டெல்டாக்காரன் தான் என்று வெற்று பெருமை பேசி வரும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விவசாய பெருமக்களை ஏமாற்றாமல் சேதமடைந்த நெற்பயிர்களை உடனடியாக ஆய்வு செய்து ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் வீதம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய மோடி அரசு விருதுநகருக்கு வழங்கப்பட்ட PM மித்ரா ஜவுளி பூங்காவில் தொழிற்சாலைகளுக்கான நில ஒதுக்கீடு தொடங்கப்பட உள்ளது, மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ள நயினார் நாகேந்திரன், சுமார் 1052 ஏக்கரில் 1894 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நமது மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதன் மூலம் வெகு விரைவிலேயே விருதுநகரில் 1,00,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்பதை நினைக்கையிலேயே மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. கர்மவீரர் பிறந்த மண்ணான விருதுநகரில் PM மித்ரா அமைக்க கடந்த ஜூலை மாதம் மத்திய அமைச்சரவை வாயிலாக ஒப்புதல் அளித்ததோடு அதை 3 மாதத்திற்குள் செயற்பாட்டிற்கும் கொண்டு வந்திருக்கிறது. கர்மமே கண்ணாக இருக்கும் நமது பிரதமர் மோடி அரசு. தமிழக முன்னேற்றத்தில் நமது பிரதமர் அவர்களுக்கு உள்ள எல்லையில்லா அக்கறை பற்றி இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டு வேண்டுமா என்ன என பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் நயினார் நாகேந்திரன்.